கட்சி பின்னால நிக்கும். காங்கிரஸ்க்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டில் வேற எவனுக்கும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு, நீங்க அறிவது இல்லாதவரா இல்ல உலகத்துல அத்தனை பேர் படிக்காத முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு அந்த டர்னல்ல வந்து கை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. யார் இருந்தா அந்த டர்னலுக்குள்ள? தைரியம் இருந்தா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மாதிரி நடு ரோட்ல இறங்கி காப்பாத்துங்க மக்களை. நிறைய போறாங்க. தலைவர் ராகுல் காந்தி மேல கை வைக்கிறாங்க, தள்ளுறாங்க. தள்ளிவிட்டா எத்தனை தடவை தள்ளி விட்டாலும் ஏந்திரிச்சு அவங்களால ஜெயிக்க முடியும். அதுதான் காங்கிரஸ். எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. உங்க கையில போன் வச்சுட்டு ட்விட்டர்ல பேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு உங்களை பத்தி அசிங்கமா ஒரு போஸ்ட் பண்றதுக்கு 2 ரூபாய் ஒரு ட்வீட்டுக்கு, இதுதான் உங்களால பண்ண முடியும். மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியாது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தனியா உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு. மானுக்கு சாப்பாடு போடுவாரு, மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு, பக்கத்துல ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. யோ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கயா. ஆமாயா யாவா ஆமாடா. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஜிந்தாபாத், அன்னை சோனியா காந்தி வாழ்க, காங்கிரஸ் ஜிந்தாபாத். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். 2024 நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவேன். அந்த அகம்பாவம் வேண்டாம், மறந்துடாதீங்க. பாஜக உங்களுடைய கவுண்டவுன் ஆரம்பிக்குது, என்ன ஆரம்பிச்சிருங்க. யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி கிழிச்சியே அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டா நானு. மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போல நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குகா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈகுகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியுடன் பாஜகவில் இன்னைக்கு இணைந்திருக்கேன். முடிவு முன்னாடியே எடுக்கப்பட்ட முடிவு. ஆனா என்னன்னா இருக்கிற இடத்துக்கு விசுவாசம் காட்டணும். ஐயா நம்ம மேல் ரொம்ப விசுவாசம் இருக்கட்டும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்போ தவறாக படும்போது நிச்சயமாக நானே சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப எதிராக நான் பேசியிருக்கேன், ரொம்ப கடுமையாக அவங்களை விமர்சிச்சிருக்கேன். ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. உடனே நான் பாஜக போய் சேர போறேன்னா வந்துச்சு. இதோ நிக்கிறேன், காங்கிரஸ் சார்பாக இந்த மேடையில நிக்கிறேன். அமித்ஷாக்கு வந்து குணமடைந்து திரும்பி வரணும்னு வாழ்த்துட்டாங்களே, பிஜேபிக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம்டா போறாங்க. இப்போ மட்டும் இல்ல, அந்த NEP மசோதா மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பலமுறை நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியாவே நன்றி சொல்லியிருக்கேன். அமித்ஷா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். அது வேற வாயி, இது நார வாயி. ஏன் ரஃபேல் பத்தி அவங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது? பிரைம் மினிஸ்டர் கேர் சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க. அது எங்கிருந்து வருது, எங்கே செலவு பண்றீங்க, அது பத்தி கேட்கவே கூடாது. RTIல இருக்காது. இது வரைக்கும் பாஜக மேல எந்த வகையிலையும், எந்த தலைவர் மீது எந்த வகையிலையும் எந்த வந்து ஊழல் எதுவுமே இல்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்ப்பு சக்தி பாஜக எகென்ஸ்டா, மோடி அவர்களுக்கு எகென்ஸ்டா, அமித்ஷாவுக்கு எதிராக மொத்தம் பாஜக ஆட்சிக்கு எதிராக எல்லாரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு மாற்றம் வேணும், போதுடா சாமி, 6 வருஷம் உன்னை நம்பி நான் கஷ்டப்பட்டது போதும், ஏண்டா உனக்கு நான் ஓட்டு போட்டேன்னா இருக்கு. அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்ல. மெஜாரிட்டி ஏன் இல்லைன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. மக்கள் ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்கால தோணி இருக்குமா?
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.